Hi viewers, welcome to Safety Tamila. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் நம்மளோட இங்கிலீஷ் லேர்னிங்கில் 15th டேயில் இருக்கும். அதாவது பாதி டென்யூர் வந்தாச்சு. டென்யூர்னா என்ன? TENURE. டென்யூர்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம். அது 1 மாதமாக இருக்கலாம், 3 மாதமாக இருக்கலாம், 6 மாதமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் டென்யூர்னு பேர். ஓகேங்களா? Okay, we have crossed the tenure, half tenure. Okay, our tenure is 1 month, 30 days. We have crossed, that is 50% of our tenure. Okay, well, so today we are going to see a lot of new terminologies in English, which are in usage. First, நம்ம பார்க்குறது இந்த biology. Bio அப்படின்னா உயிர். ஆலஜின்னா படிப்பு. உயிரை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் பயாலஜி. அதே மாதிரி பாருங்கள், கைனகாலஜி. கைனோ அப்படின்னா பெண் சம்பந்தமாக, ஆலஜி பெண் சம்பந்தமாக படிக்கிறது, கைனோகாலஜி. டெர்மட்டாலஜி. டெர்மோ அப்படின்னா தோல், டெர்மிஸ் அப்படின்வாங்க. டெர்மோனா தோல், தோல் சம்பந்தமாக படிக்கிறதுக்கு டெர்மட்டாலஜி. இவங்களாம் டாக்டருங்க. ஆப்தமாலஜி, ஆர்த்தோடோடென்டிஸ்ட். இந்தமாரி நிறைய படிப்பு இருக்குது. ஆப்தமாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணை பற்றி படிக்கிறவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. முதல்ல அவங்க MBBS படிச்சுருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக படிப்பாங்க. கண், காது, கை, கால் இதெல்லாம் டிஃப்ரெண்ட். அதான் MBBS முடிச்சுட்டு படிக்கிறது அந்த கைனகாலஜி. நம்ம நாட்டில், வெளிநாட்டில் எப்படியும் தெரியல. டெர்மட்டாலஜி, ஆப்தமாலஜி இது எல்லாமே. ஆர்த்தோடோன்டிஸ்ட் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு முறிவு, எலும்பு சம்மந்தமாக படிக்கிறவங்க ஆர்த்தோடோன்டிஸ்ட். இப்போ இந்த டெர்மட்டாலஜி படிக்கிறவங்க பேர் டெர்மட்டாலஜிஸ்ட். கைனகாலஜி வச்சு படிக்கிறவங்க கைனகாலஜிஸ்ட். ஜிஸ்ட்டை சேர்த்துக்கோங்க, GIST அப்படி சேர்த்துக்கலாம். டென்டிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, பல்லு சம்மந்தமாக படிக்கிறது. பல்லு சம்மந்தமாக இன்னொன்று ஞாபகம் வருதுங்க. நான்லாம் பல்லு வலியில் பயங்கர கஷ்டப்பட்டுருக்கேன். சம வலி தாங்க முடியாது, நைட்லாம் தூக்கமே வராது. அந்த மாதிரியான வலிலாம் வலிச்சிருக்கேன் எனக்கு. இரவு நேரத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பல்லை விளக்கிடுங்க. விளக்கினாதான் அட்லீஸ்ட் டெய்லி விளக்க முடியலனாலும் ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர் இல்லை விளக்கிட்டு படுக்கிறது நல்லது. ஏன்னா இரவு நேரத்தில் இந்த பாக்டீரியா போய் அந்த பல்லை அரிக்கும். அதுதான் சொத்த பல். ஒன்றும் சொத்தன்னா அதில் பூச்சி இப்படி ஸ்பைடர் மாதிரிலாம் இருக்காது, பூச்சி பல்லுன்னுவாங்க. அது ஒன்றும் ஸ்பைடர் மாரி பூச்சியோ கற்பாம்பூச்சி மாதிரிலாம் இருக்காது பல்லில். இந்த பாக்டீரியா தான். ஓகேங்களா? இந்த பாக்டீரியா நைட்டில் நம்ம பல் விளக்காமல் படுத்துட்டோம்னா அந்த சாப்பிட்ட சாப்பாடுலாம் அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சப்பாத்தி சாப்பிட்றோன்னு வச்சிங்க, அந்த சப்பாத்திலாம் கொஞ்சம் நைட்டு அவங்களும் கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். அது சாப்பிட்டுட்டு போவாது, சாப்பிட்டுட்டு பல்லையும் சேர்த்து அரிச்சு விட்ருவோம். இது நாளடைவில் என்ன செய்யும், அரிச்சு பல்லை தின்னு விட்ருவோம். பல்லையே அது தின்றும். அதாவது அது தின்னாது, அது சுரக்கிற ஆசிட் அந்த கால்சியத்தை அரிச்சிடும். அரித்த உடனே பல்லோட உள்ள அந்த பல்ப்பு ப்ரௌன் கலரில் தெரியும். ஆகா சொத்த பல்லு வந்துடுச்சு அப்படின்னு அலற ஆரம்பிப்போம், வலியோடு சேர்ந்துக்கிட்டு. வித்தா பரிசு வீங்கிக்கும். ரொம்ப கொடுமைங்க அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பற்றி படிக்கிறது பேர் தான் இந்த டென்டிஸ்ட்ரி. டென்டல் அப்படின்னாவே டென்ட் பல். ஓகேங்களா? டென்டிஸ்ட்ரி. இங்கே ஏன் டென்டாலஜின்னு வச்சுருக்கலாம், ஏன் டென்டிஸ்ட்ரின்னு வச்சுருக்காங்கன்னு கேட்கக்கூடாது. அதுதான் இங்கிலீஷு. ஒரு மொழின்றது ஒருத்தரால் 2 பேரால் உருவாகிறது கிடையாது. பல காலம் பல ஆயிரம் பேரால் உருவாகிறது தான் அந்த மொழி. அதனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. இதையா வைக்கல, அதையா வச்சுருக்கலாம் கேட்கக்கூடாது. வழக்கம் என்னவோ அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், பீடியாட்ரிஷியன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை மருத்துவம். அவங்க தான் பீடியாட்ரிஷியன். ஓகேங்களா? அது பேர் பாருங்கள், பீடியாட்ரிஷியன் அங்கே இருக்காருங்களான்னு கேட்பாங்க. குழந்தை மருத்துவர் இருக்காரா அப்படின்னு அர்த்தம். சில பேர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்க அது. ஓகேங்களா? சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜி, சைக்கோனாவே பதறுது. மனசை பற்றி படிக்கிறதுக்கு பேர் சைக்காட்ரி. மனநோயாளிகள்லாம் பற்றி படிக்கிறதுக்கு பேர் சைக்காட்ரி. சைக்காலஜின்றது படிப்பு, சைக்காட்ரியும் அதே தான். சைக்காலஜிக்கும் சைக்காட்ரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இது மெடிசனில் யூஸ் பண்ணுற டேர்மு, அது ஜென்ரலாக சைக்காலஜின்னு பேர். ஓகேங்களா? இந்த சைக்காலஜியை பற்றி படித்து தேர்ந்தவங்க பேர் சைக்காலஜிஸ்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், ஆப்ஸ்டெட்ரிஷியன் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசவ மருத்துவருக்கு பேர் ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஓகேங்களா? நான் படிக்கிறது ரொம்ப திணறுது பாருங்கள், நீட்டாக இருக்குது வால் மாரி. ஆர்கியாலஜி
பழைய ஜாமான்கள்லாம் பற்றி படிக்கிறது, புதஞ்சு கிடக்கிற ஜாமான்லாம் பற்றி படிக்கிறது. இதை நான் அந்த காலத்தில் மொஹஞ்சதாரோ ஹரப்பாலாம் புதஞ்சி போச்சு பார்த்தீங்களா, இந்த டவுன்லாம் கீழே மண்ணுக்குள்ளே, அதெல்லாம் தோண்டி படுத்து படிக்கிறது. இவங்கெல்லாம் பேர் ஆர்கியாலஜிஸ்ட். அது படிப்பு பேர் ஆர்கியாலஜி. இதுமாரி ஊர்பட்ட படிப்பு இருக்குது, 1-2லாம் கிடையாது. பாட்டனி, தாவரத்தை பற்றி படிக்கிறது. அது ஏன் சார் டனின்னு வச்சுருக்காங்க, பாட்டனாலஜின்னு வச்சுருக்க வேண்டியதானே? ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நான் சொல்கிறேன், மொழின்றது ஒருத்தரால் உருவாக்கப்படலை, பல லட்சம் மக்களால் உருவாக்கப்படுறது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பாட்டனி அப்படின்றது பாட்டனி தான், தாவரத்தை படிக்கிறது பாட்டனி. ஓகேங்களா? அதை படித்து தேர்றவங்க பேர் பாட்டனிஸ்ட்டு. ஓகேங்களா? இந்தமாரி ஜுவாலஜிக்கு லாஜி போட்டுக்கிட்டாங்க. அங்கே ஜூனா அனிமல், லாஜினா படிப்பு அனிமலை பற்றி படிக்கிறது ஜுவாலஜி. அங்கே வேறு எதையும் தப்பாக எதுவும் சொல்லலை, தப்பான்னு இல்லை, வேறு வித்தியாசமாக எதுவும் பேசலை. ஓகே. ஜியாலஜி, ஜியோனா பூமி, லாஜி பூமியை பற்றி படிக்கிறது, ஜியாலஜி. அதை பற்றி சேர்ந்தவருக்கு பேர் ஜியாலஜிஸ்ட்டு. ஓகேங்களா? அஸ்ட்ராலஜினா என்ன, ஜோசியத்தை பற்றி படிக்கிறது, ஜோசியம் பார்க்கலையோ, ஜோசியம் அப்படின்னா தொழிலில் போவாங்க, கிளியை வச்சுட்டு போவாங்க, கோலை வச்சுட்டு போவாங்க. ஸோ இவங்களும் ஆதி காலத்துலேருந்து இந்த ஜோசியம், கை ரேகை பார்க்குறது, இந்த நம்பிக்கைகள்லாம் உள்ளது. அவங்க தான் வந்து ஆர்கியாலஜிஸ்ட். ஐம் ஸோ சாரி, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க, கண்ணில் பட்டோன்னு சொல்லிட்டேன். அவங்க பேர் அஸ்ட்ராலஜிஸ்ட். அஸ்ட்ராலஜினா ஜோசியம், அஸ்ட்ராலஜிஸ்ட்டுன்னா ஜோசியம் பற்றி படிக்கிறவங்க பேர் அஸ்ட்ராலஜிஸ்ட்டு. ஓகேங்களா? சைக்காலஜி நான் ஏற்கனவே சொன்னேன், சைக்காலஜின்னு பேசிட்டோம் ஏற்கனவே, அது ரிப்பீட் ஆகிருக்கு. ரேடியாலஜி, ரேடியோ பற்றி படிக்கிறது கிடையாது, கதிர்வீச்சை பற்றி படிக்கிறது தான் ரேடியாலஜி. ஓகேங்களா? ரேடியோ ஏன்னா ரேடியேஷன், கதிர்வீச்சு, அதனால தான் இந்த ரேடியாலஜி வந்திருக்கு. ஓகேங்களா? லோஜி. சோஷியாலஜி, சமூகவியல், சமூகத்தை பற்றி படிக்கிறது. சோஷியல்னா என்ன, சொசைட்டியை படிக்கிறது சோஷியலை பற்றி நல்லா விரிவாக படிக்கிறது சோஷியாலஜி. சோஷியலை விரிவாக படித்தவருக்கு பேர் சோஷியாலஜிஸ்ட்டு. ஓகேங்களா? இந்தமாரி நிறைய விஷயம் இன்னும் நிறையா இருக்குது. இதுவெல்லாம் சும்மா ஊர்பட்ட படிப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் லாஜி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பேர் இருக்கும். அதை ஜிஸ்ட்டு பட்டால் அவர் படித்தவருக்கு பேர் அந்த ஜிஸ்ட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுற காமனான விஷயங்கள். இப்போ நாம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நாம் ஒரு சீட் ஜெர்மினேஷனை பார்க்குறோம். இங்கிலீஷில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல போகிறேன். எப்படி ஒரு விதை தன்னுடைய இலைகள் முதோ வேர் விட்டு எப்படி வளருது, அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இங்கிலீஷில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு சீட் ஜெர்மினேஷன், இட் இஸ் கால்ட் அஸ் சீட் ஜெர்மினேஷன். சீட் மீன்ஸ் விதை, சீட் ஜெர்மினேஷன் மீன் முளைத்தல். ஹவு எ சீட் இஸ் ஜெர்மினேட்டட்? ஃபர்ஸ்ட் இட் நீட் மாய்ஸ்சர், ஸோ சீட் ஷுட் பி சோக்டு. சீட் ஷுட் பி சோக்டு அப்படின்னா என்னன்னா, விதையை ஊற வைக்க வேண்டும். SOAKED, சோக்னா ஊற வைத்தல். சோக்டு ஃபார் நியர்லி 12 hours to 18 hours, 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் ஊற வைக்கணும். இட் மே பி லோயர் தேன் 12 hours ஆல்சோ ஃபார் சம் சீட்ஸ். சில விதைகளுக்கு 12 மணி நேரத்துக்கு குறைவாக கூட ஊறினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 hours, 8 hours இஸ் ஆல்சோ இனஃப். 10 நேரம் 12 மணி நேரம் கூட போதும். ஓகே, 8 மணி நேரம் கூட போதும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இட் ஃபர்ஸ்ட் இம்பைப் வாட்டர். இம்பைப் மீன்ஸ் உள்வாங்குதல். இம்பைப், IMBIBE, இம்பைப் மீன்ஸ் உள்வாங்குதல். இட் ட்ரிங்க்ஸ் வாட்டர், தட் இஸ் கால்ட் இம்பைபிங். இட் டேக்ஸ் வாட்டர் அண்ட் ஸ்வெல்னா SWELL. ஸ்வெல்னா வீங்கிறது. அதாவது வீங்கிறது இங்கே கிடையாது, ஊர்னா என்ன குண்டா போகுது இல்லையா, அதான் வீங்கிறது கிடையாது. மாம் ஐ வாஸ் பீட்டன் அண்ட் இட் இஸ் ஸ்வெல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வாஸ் பீட்டன், என்னை அடிச்சிட்டாங்க, வீங்கிடுச்சு. இட் இஸ் ஸ்வெல்லிங், வீங்குது. ஓகே, அங்கே ஸ்வெல். இங்கே ஸ்வெல்னா வீங்கிறது கிடையாது, விதை வீங்கிறது கிடையாது, விதை ஊறி பெருசாகிறது. இட் இஸ் டு ஸ்வெல். தென் வாட் ஹேப்பன், த ஃபஸ்ட் ரூட் வில் கம் ஃபர்ஸ்ட். முளை விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, முளை கட்டின பயிர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன செய்வாங்க, ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊற வைப்பாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து ஒரு துணியில், காட்டன் துணியில் கட்டி தொங்க விட்ருவாங்க. அந்த விதையில் உள்ள தண்ணியெல்லாம் சொட்டாக வடிஞ்சிடும். வடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தா அந்த விதையை அவுத்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாம் ஒயிட் கலரில் அப்படியே கால் மாரி வந்துருங்க அதுலேருந்து, ஒரு விதையிலேருந்து. அந்த ஒயிட் கலர் தான் ரேடிக்கல்னு பேர் இங்கிலீஷில். இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூட். ஃபர்ஸ்ட் ரூட் is called radical, white colored root.
that root, if at that stage if you throw on the soil, the root will penetrate the soil. The root will penetrate the soil. will போடுறேன் ஃபியூச்சர் டென்ஸ். அது என்ன செய்யும்? அந்த வேரானது மண்ணை பொத்து கொண்டு செல்லும். பெனிட்ரேட், பொத்து கொண்டு வளரும். then the upper portion of the plant, that is called root, means shoot, shoot. root means வேறு, shoot means பச்சையாக காணப்படுறது அத்தனையுமே ஷூட், shoot, ஷூட். இன்னொரு டேர்ம் இருக்குது, ஷூட்னா என்ன அப்படின்னா ஷூட், அது ஒரு டேர்ம் இருக்குது. நாளைக்கு அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஒரே வார்த்தை, ஒரே சொல், ரெண்டு மீனிங்கை குறிக்கிற மாதிரி வார்த்தைலாம் இருக்குது. சினோனைமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், நாளைக்கே பார்க்கலாம். அதை சினோனைம்ஸ் நிறையா இருக்குது. ஒரே வார்த்தை தான் இருக்கும், நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஷூட்டு, இதுவும் ஷூட்டு தான். அப்புறம் இலை தழைகள், அதுவும் ஷூட்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த தென் ஃபர்ஸ்ட் ஷூட் வில் கம், தென் நெக்ஸ்ட் leaves will come. ஓகேங்களா? ஸோ when the first root radical penetrate the soil, next day the greenish portion shoot will come out. Then the root again grow inside deeper, then the green leaf will come out next day. First leaf will come out, then second leaf, third leaf, fourth leaf, like that it used to grow. And concurrently na enna, அதே சமயம், concurrently இல்லை சேம் டைம். ஓகேங்களா? concurrently the root also used to grow deep inside the soil. Shoot grow to the upside and root grow to the downside. So approximately na என்ன, குத்துமதிப்பா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். approximately the root length is equal to the shoot length. approximately இதுக்காக ஒரு ஸ்கேல் வச்சாலும் என்ன சார் நீங்கள் ரூட் லெங்க்த்தும் ஷூட் லெங்க்த்தும் ஒன்றா இருக்கும் சொன்னீங்க, பார்த்தீங்க இல்லையே அப்படின்னா சண்டை வளர்க்கக்கூடாது. அப்ராக்சிமேட்லி அதனால் அந்த வார்த்தையை போடுறேன். ஒரு தாவரத்துக்கும் அது மரமாக இருந்தாலும் சரி, ரூட்டுடைய பயோமாஸ், ரூட்டோடைய லெங்க்த்து அதுவும் ஷூட்டோட லெங்க்த்து கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு மரத்தை பார்க்குறோம் அந்த அளவுக்கு கீழே என்ன இருக்கும், வேறு இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகே? ஸோ இட்ஸ் அப்ராக்சிமேட் கால்குலேஷன். ஸோ கன்கரண்ட்லி நான் தான் இங்கே போகிறேன். அதே சமயம் கன்கரண்ட்லி ஆஸ் தி ஷூட் க்ரோ, ரூட் ஆல்சோ வில் க்ரோ டவுன்வர்ட்ஸ். இது நமக்கு தெரியாது மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ பிளான்ட் நீட் வெரி இம்பார்ட்டண்ட் nutrients in the soil. For that we have to supply lot of organic manure. Organic manure நாம சப்ளை பண்ணணும். We have to supply, நாம பண்ணணும். You have to do this work அப்படின்னா நீ அந்த வேலையை பண்ணணும். Okay, so we have to supply lot of organic manure like cow dung manure. Cow dung னா என்ன? டங்குனா சாணி. cow dung னா மாட்டு சாணி. cow dung manure, manureனா உரம். cow dung manure. தென் லீஃப் மென்யூர், இந்த உளுந்த இலத்தலாம் கிடக்குல்ல, அதெல்லாம் குமிச்சு குப்பை தொட்டியில் கொட்டுவாங்க, அது மென்யூர் ஆகிடும். அது வந்து என்ன ஆகிடுதுன்னா மென்யூர்ன்றதை விட கம்போஸ்ட்னு பேர் இதுக்கு. கம்போஸ்ட் ஆகிடும், மக்கிடும். அதையும் நீங்கள் இந்த பிளான்ட்ஸுக்கு கொடுக்கலாம். பிளான்ட்ஸ் வில் பி வெரி ஹாப்பியர் டு க்ரோ ஃபாஸ்டர். தட் தீஸ் ஆர்கானிக் மென்யூர் வில் ஹோல்டு த வாட்டர் அண்ட் கீப் இன்சைட் ஃபார் லாங் டைம். இந்த கரிம உரங்கள் ஹோல்டு த வாட்டர், பிடிச்சி வச்சு, ஹோல்டுனா என்ன, பிடிச்சி வச்சுக்கும். ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க, பஸ் போயிட்டே இருக்கும். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன்னா நில்லுன்னு அர்த்தம். இந்த தண்ணியை நிறுத்தி வச்சுக்கும், ஹோல்டு. அண்ட் வில் பி யூஸ்டு இன் ட்ரை டைம். ட்ரை டைம்னா மதிய நேரத்தில் அதை யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? மதியம் தான் ட்ரையாக இருக்கும் கிளைமேட், அப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கும். ஸோ சப்ளைங் ஆர்கானிக் மென்யூர் இஸ் தி மஸ்ட் டு ஆல் த பிளான்ட். மஸ்ட்னா என்ன? கட்டாயமா. ஓகே, யூ மஸ்ட் கம் டுமாரோ, நாளைக்கு நீ வந்தே ஆகணும், மஸ்ட் போடுறோம். ஓகேங்களா? யூ மஸ்ட் சப்ளை ஆர்கானிக் மென்யூர் டு தி பிளான்ட். ஓகே, தென் ஆஃப்டர் சம் டைம் யூ ஹாவ் டு வாட்டர் த பிளான்ட் ரெகுலர்லி. ரெகுலர்லினா என்ன? இடைவிடாமல் நீ நீர் பாய்ச்சணும். அக்கார்டிங் டு த கிளைமேட்டிக் கண்டிஷன் யூ ஹாவ் டு கிவ் வாட்டர் டு த பிளான்ட். அக்கார்டிங் டு த கிளைமேட் கண்டிஷன் என்ன? அக்கார்டிங் டு அப்படின்னா அதற்கு ஏற்பவாறு. கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன? தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீ நீர் பாய்ச்சல் செய்யணும் அப்படின்னு தான் பேர். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ கிவ் வாட்டர் மோர், ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர் வில் ஹேப்பன். ஸ்டாக்னேஷன் என்ன? தேங்கி நிறுத்தல்.
அங்கே ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருக்குது, கொசு உற்பத்தி ஆகுது அப்படின்வாங்க. ஸ்டாக்னன்ட் வாட்டர்னா என்ன? தேங்கி இருக்கிற தண்ணி. இஃப் யூ சப்ளை மோர் வாட்டர், இஃப் யூ புட் மோர் வாட்டர் டு the plant will suffer due to depletion of oxygen in the soil. ஏன்னா தண்ணி போய் எல்லா வாட்டரையும் நிரப்பிடுது, அப்போ ஆக்சிஜன்லாம் வெளில வந்துடும். ஸோ த ரூட் வில் சஃபர் வித்தவுட் ஆக்சிஜன். பிராணவாயு இல்லாமல் ரூட் எல்லாம் சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு திணறி செடி என்ன செய்யும்? வாடி போயிடும். சஃபகேட், த பிளான்ட் வில் சஃபகேட். சஃபகேட்னா என்ன? மூச்சு திணறுதல். தாவரம் மூச்சு திணறி ஆபத்தாக போயிடும் தாவரம். அதனால் யூ ஷுட் நாட் புட் டூ மச் ஆஃப் வாட்டர் டு த பிளான்ட். இட் வில் கிரியேட் ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர். தேங்கி நிற்கும் தண்ணி, அப்போ அதுக்கு பிராணவாயு கிடைக்காம வாடி போய் அதுக்கு ஆபத்தாகிடும் அந்த பிளான்ட்டுக்கு. ஸோ யூ ஹாவ் டு சப்ளை லெஸ் அமௌண்ட் ஆஃப் நீடட் வாட்டர் ஆர் நீடட் வாட்டர். தேவையான அளவு வாட்டரு கொடுத்தா போதும். அதான் நீடட், தேவை. நீட்னா தேவை, நீடட் வாட்டர், தேவையான அளவு வாட்டர், நீடட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, தென் யூ ஹாவ் டு செக் தி பிளான்ட்ஸ் ரெகுலர்லி ஃபார் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். யூ ஹாவ் டு, நீ செய்யணும், யூ ஹாவ் டு செக் த பிளான்ட் ரெகுலர்லி ஃபார் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். நீ டெய்லி செக் பண்ணணும். எதுக்கு செக் பண்ணணும்? பெஸ்ட்னா பூச்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. தென் டிசீசஸ், நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு செக் பண்ணணும். இஃப் தெர் இஸ் எனி இன்செக்ட்ஸ், பெஸ்ட் இஸ் தேர், யூ ஹாவ் டு ரிமூவ் இட் கன்கரண்ட்லி. யூ ஹாவ் டு ரிமூவ் இட் தென் அண்ட் தேர். அப்பப்பயே நீ அதை பூச்சியை ரிமூவ் பண்ணிடணும். இஃப் யூ see any disease, you have to spray with some chemical or neem seed extract like that to wade away. To wade away என்ன? விரட்டுதல். வேட்னா என்ன? wade away, விரட்டுதல். அங்கிருந்து, அவேன்னா அங்கிருந்து, அங்கிருந்து எங்கோ, அவே. wade away the diseases. You have to spray neem seed extract. neem seed extract என்ன? வேப்ப விதை சாறு. எக்ஸ்ட்ராக்ட்னா சாறு. ஓகே, இப்படி இஃப் யூ டூ லைக் திஸ் ரெகுலர்லி, தென் ஒன் பியூட்டிஃபுல் டே த பிளான்ட் வில் கிவ் யூ ஃப்ளவர். இப்படியே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல நாள், அழகிய நாள் சொல்லக்கூடாது. பியூட்டிஃபுல் டேனா அழகு தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு நல்ல நாள் தான் அந்த பியூட்டிஃபுல் டேன்னு சொல்கிறது. அப்படியே மொழிபெயர்க்கக்கூடாது சொல்லிடுறேன் தெரியுமா? பியூட்டிஃபுல் டே, ஃபைன் டே அப்படின்னா, பியூட்டிஃபுல் டேன்னா அழகு தான், பியூட்டிஃபுல்னா அழகு, அதுக்காக அழகான நாள்னு சொல்ல வரல. நல்ல நாள்ன்றது தான் பியூட்டிஃபுல் டே. ஒன் பியூட்டிஃபுல் டே த பிளான்ட் வில் கிவ் யூ எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இஃப் இட் இஸ் எ ரோஸ், யூ வில் பி வெரி என்ஜாய்ட். இஃப் இட் இஸ் எனி ஃப்ரூட் பிளான்ட், யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் த ஃப்ரூட் ஆஃப்டர் த ஃப்ளவர். அது பூவாக இருந்தால், ரோஜாவாக இருந்தால் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அது கனி தர மரமாக இருந்தால், அது பூ பூத்து கனி தர வரைக்கும் நீங்கள் காத்திருப்பீங்க. ஓகே, தென் வாட் வில் ஹேப்பன்? தி ஃப்ளவர், if it is a fruit tree, the flower will give you a small fruit and then it will get mature, then it will get ripened to yield a sweet fruit for you. அப்புறம் என்ன ஆகும்? அந்த பூவு பூத்து காய் வச்சு காய் மெச்சூர் கனிந்து பழமாகி உங்களுக்கு இனிப்பான பழத்தை கொடுக்கும். ஓகேங்களா? லைக் திஸ் இங்கிலீஷ் வந்து நாளையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, தமிழை நடுவில் நுழைக்காமல் கொஞ்சம் நுழைச்சிக்கிட்டு ஒரு இக்கட்டான சூழலை மட்டும் நுழைக்க போகிறேன். மற்றெல்லாம் அப்படியே இங்கிலீஷில் அப்படியே நிறைய பேச போகிறேன். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் இன்றைக்கி இங்கிலீஷ் 50%, தமிழ் 50% பார்த்தோம். நாளைக்கு இங்கிலீஷ் 55% இல்லை, எஸ் இங்கிலீஷ் 55%, தமிழ் 45%. அப்புறம் அடுத்த நாளைக்கு இங்கிலீஷ் 60%, தமிழ் ஒன்லி 40%. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 70%. இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எதை? இங்கிலீஷை. 30th day full 100% இங்கிலீஷ், நோ தமிழ் அப்படின்ற அளவுக்கு ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் click the bell button also. Thank you very much for watching. Thank you.